அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உழைக்கும் நோக்கம் உறுதியாகிவிட்டால் கெடுக்கிற நோக்கம் வராது, மனம் மேலும் கீழும் புரளாது என்று மக்களின் பாணியில் மக்களுக்காக வாழ்ந்து கவிதை எழுதிய மக்கள் கவிஞருடைய வரிகளோடு இத்தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். மக்கள் கவிஞர்னு நம்ம யார சொல்லுவோம்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவ்வளவுதான். பட்டுக்கோட்டையின் வரிகள் தான் இது. இந்த வரிகளோட தமிழ் வகுப்பை இனிதே தொடங்கலாம். ஓகே, அடுத்து வந்து நம்ம கடந்த வகுப்புல பார்த்து வந்துருப்போம். அதோட தொடர்ச்சியா இந்த வகுப்புல பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து இருபொருள் குறிக்கும் சொற்கள். அந்த சொற்களை சொல்றேன், அதற்கான பொருள் அப்படியே சொல்லுங்க. முதல் கேள்வி வந்து ஐயப்பனுக்கு. கேட்கலாமா? ஐயப்பன். சரி, அக்ஷனாக்கு முதல் கேள்வி. இடி. இடின்ற சொல் குறிக்கக்கூடிய பொருள். இடித்தல். இந்த வானத்துல இடி மேம். வானத்துல இடி. சூப்பர். இடினா ஒண்ணு இடிச்சு தள்ளுறது ஒண்ணு, இன்னொன்னு இடி இடித்தல், ரெண்டு பொருள் வந்துரும். சூப்பர். ராஜகுமாரி அக்காக்கு கோரைக்கா. அந்த அக்காக்கு மைக் ஆன் பண்ணலாம், அளவு கொடுக்கல மேம். இந்தா கொடுக்குறேன். ராஜகுமாரி அக்கா, உங்களுக்கான கொஸ்டின் கோரை. சரி, ஐஷு சொல்லுங்க. புல் மேம். ஓகே. கோரைனா கொள்ளுதல் மீனிங் வருமா மேம்? இல்ல, வேற வேற மீனிங் இருக்கு. ராஜகுமாரி அக்கா, இப்ப கேக்குதாக்கா? எஸ் மேம். கோரை பாய், கோரை புல்லு மேம். இந்த புல்லு தானக்கா பாயே செய்வாங்க. அது இல்லக்கா, வேற மீனிங். என்னன்னு சொல்றேன். கோரை அப்படின்னா குவளைன்னு ஒரு மீனிங் இருக்கு. இன்னொன்னு வந்து பொந்துன்னு ஒரு மீனிங். குவளை பொதுலகரம். குவளைன்னு ஒரு மீனிங், பொந்துன்னு ஒரு மீனிங். ஓகே மேம். அடுத்து பைஷுக்கு குனி. குனினா மேம் ஒன்னு வளைதல், இன்னொன்னு குனிறது மேம். மீனிங் தானடா? யாரோ ஒண்ணு சொன்னீங்க, என்னக்கா சொன்னீங்க? ஆலோசித்தல் மேம். வில்லு மேம். குனிதல் மேம். குனிதல்தான் வந்து வெளியே அந்த மாதிரி வளைஞ்சிருக்கனாலதான் குனினா வில்லுன்னு சொல்லியிருக்கோம். இது இல்லாம ஊமைன்னு ஒரு பொருள் இருக்கு. வில் ஒண்ணு, இது இல்லாம ஊமை. சரிங்களா? குனினா வில் ஒண்ணு, நமக்கு நல்லா ஏற்கனவே இதை படிச்சிருப்போம். இந்த ஊமைய புதுசா குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து யார் இருக்கா? ராஜ்மோகன் சாருக்கு. சார், உங்களுக்கு வந்து பார். மேம், பார்னா உலகம் மேம். இன்னொன்னு வந்து பார்னா பார்த்தல் மேம். சூப்பர் சார். அடுத்து ஆதிலட்சுமி அக்காக்கு ஆடு. இருக்கீங்களா லைன்ல?
சரி, அருணா தேவி அவங்க சொல்லுங்க. பிடினா என்னன்னு சொல்லுங்க. ஆடுனா என்னன்னு சொல்லுங்க. ஆடுனா ஆடுதல் மேம். அப்புறம் ஒரு விலங்கு மேம். சூப்பர்க்கா. ஆடு, ஆடுதல், ஒரு விலங்கு. ஓகே, ஜெயந்தி பிடி சொல்லுங்க. மேம் பிடி பிடி. பிடினா பெண் யானை மேம். அப்புறம் ஒரு பொருளை பிடித்தல், அந்த பொருள் வரும் மேம். சூப்பர், வெரி குட். அடுத்து நாகலட்சுமிக்கு. உங்களுக்கு வந்து கிண்ணம், 2 சுழி. ரெண்டுமே சொல்லணுமா மேம்? கிண்ணத்துக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லுங்க. கிண்ணம்ன்றது வந்து பாத்திரத்தை சொல்லுவேன் மேம். ம் அதுக்கடுத்து வந்து இன்னொரு கிண்ணம் வந்து இந்த கிண்ணம்னா பாத்திரமா? இல்ல மேம், 3 சொல்லினா கிண்ணம் பாத்திரத்தை சொல்லுவேன் மேம். ம் இப்ப இன்னொரு இந்த கிண்ணத்துக்கு கிண்ணத்துக்கு என்ன என்ன மேம் பொருள் வரும்? இருக்கும்? தவளையா மேம்? தவளைனா தவளையிலே 2 இருக்கு. பாத்திரத்தை வேற ஒண்ணு ஓ, குறிக்கும். கவலையா? கவலை சொன்னீங்களா? கவலை கரெக்ட் தான். துன்பம். துன்பம் நம்ம நல்லா தெரிஞ்சு. இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா கிளை. ஓகே மேம். கிளைன்னு ஒரு பொருள், துன்பம்னு ஒரு பொருள். சரிங்களா? சரிங்க மேம். கிண்ணத்துக்கு 2 பொருள். ஓகே மேம். அடுத்து முத்து அக்காவுக்கு. அக்கா உங்களுக்கு வந்து சோனை, 2 சுழி நெய்க்கா. சோனை. மலையா மேம்? மலைனா சாரல் மலை. சூப்பர்க்கா. மலைச்சாரல். ஓகேக்கா. அடுத்து 3 சுழி நை. இதுக்கே இன்னொரு பொருள் இருக்குக்கா, அதுல கேக்குறேன். 3 சுழி நெய் கேட்கல. நம்ம வந்து ஒரு பொருள், இரு பொருள் தரும் ஒரு சொல் பார்த்துட்டு இருக்கோம். மலைன்னு ஒரு பொருள். இந்த மலையை உருவாக்குற ஒண்ணுக்கா. மலை எங்க இருந்து வரும்? மேகம். மேகமா மேம்? அவ்வளவுதான்க்கா. ஓகே. அது இது. அடுத்து வந்து சோனை, 3 சுழி நெய்க்கு என்ன வரும்? ராஜகுமாரி அக்கா சொல்லுங்க. முஸ்லிம் இது இது சொறிவு அந்த மாதிரி என்ன சொல்றீங்க? எனக்கு 2 சுழி நெய்க்கு தான்டா மேகம். இது 3 சுழி நெய் கேக்குறேன்ல. சரி, நான் சொல்றேன். நதின்னு ஒரு பொருள். அவர் வந்து சேரனுடைய மனைவி. சேரனின் மனைவி. சரிங்களா? இதே 2 சுழி நெய் வந்துச்சுன்னா தான் நீங்க சொன்ன மழை மேகம் வரும். 3 சுழி நெய் வந்துச்சுன்னா நதி சேரனுடைய மனைவி. ஓகே. அடுத்து ரக்ஷனாக்கு உரை. சொல்லுங்க மேம். உரை உரை. எழுதியிருக்கேன், எழுதுறது தெரியுதுல்ல, டிஸ்பிளே ஆகுதுல்ல, ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா? இல்லைங்க மேம். அட கடவுளை, சொல்ல மாட்டீங்களாடா? நான் பாட்டுக்கு அப்பா அதுல இருந்து எழுதிட்டு இருக்கேன். இப்ப தெரியுதா? உரை. பேச்சு மேம். பேச்சு. இன்னொன்னு உரைத்தலா மேம்? புரியல. ஒண்ணு பேச்சு, இன்னொன்னு உரைத்தலா மேம்?
உரைத்தல்னாலும் பேச்சுனாலும் ஒண்ணுதானே. இன்னொரு பொருள் வந்து பொன், தங்கம், கோல்டு சொல்லுவோம்ல அந்த பொன். எஸ் மேம். ம். ஏர் யார் சொல்றா? ஜெயந்தி சொல்லுங்க. ஏர். ஜெயந்தி. சொல்லுங்க மேம். ஏருக்குரிய பொருள். இந்த மேல ஃபர்ஸ்ட் ஏரா மேம்? உழுதலா மேம்? ஓகே, அடுத்து தெரியலையே மேம். இந்த ஏர்னா கலப்பைன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் வந்து அழகு. கலப்பைன்னு ஒரு பொருள், அழகுன்னு ஒரு பொருள். சரிங்களா? இது ஏறு, இதுக்கு என்ன வரும்? இது சொல்றியா ஜெயந்தி? மேல ஏறு. இன்னொன்னு ஏறு. ஏறு தழுவுதல். இப்ப ஏறுனா என்னது? காளை மேம். அவ்வளவுதான். ஏறு அப்படின்னா காளைன்னு ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி மேலே ஏறுதல் ஒண்ணு. புரிஞ்சா? ஓகே. நாகலட்சுமிக்கு எள்ளுன்னா என்னன்னு சொல்றா? நாகலட்சுமி மேம் எள்ளுன்னா என்னன்னு சொல்லுங்க. மேம் எல்லுனா நம்ம சாப்பிடுற எள்ளு, அந்த எள்ளு தானே மேம்? ம். எல் கூட்டல் இல்லைன்னா எட்டை குறிக்கும் மேம். எதை குறிக்கும்? 8. 8ஆ? எல் கூட்டல் 8ன்னு சொல்லுவோம் மேம், இல்லையா மேம்? இருக்கு, நம்ம பிரிச்சு எழுதுறதுதான். ஓகே. இந்த எள்ளுக்கே என்ன பொருள் அப்படின்னா, ஒண்ணு எள்ளுன்னு ஒரு பொருள், இன்னொன்னு எள்ளல். நகைச்சுவை பண்ணுவோம்ல எள்ளல், அந்த எள்ளல் ஒண்ணு. ஓகே. ஓகே. அடுத்து கனி. அனிதா அக்கா சொல்லுங்க. கனி. கனி வந்து கணித்தல் மேம். ஓகேக்கா. அப்புறம் வந்து நீங்க சொன்ன ஒண்ணு கரெக்டுக்கா. கணித்தல், இந்த கணக்கிடுறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து வேங்கை மரம். வேங்கை கணித்தல், ஜோதிடம் இந்த மாதிரி வருமா? அதாக்கா நீங்க சொன்னது ஒரு பொருள் கரெக்ட். கணிதம் நம்ம பாக்குறோம்ல, கணிதம். அதுதான்க்கா. கணக்கு ஓகே. இன்னொரு என்ன பொருள் அப்படின்னா வேங்கை மரம். ஓகே மேம். கணிதம், கணக்கு எல்லாமே ஒரே பொருள் தான். இன்னொன்னு வந்து வேங்கை. சரிங்களா? அடுத்து கொறி. இந்த கொறி யார் சொல்றா? முத்து அக்கா சொல்லுங்கக்கா. பொறி. பொறி இந்த டிஸ்பிளே, ஸ்கிரீன் டிஸ்பிளே அதுலக்கா. தெரியுது. பொறித்தல். பொறித்தல் ஒரு பொருள்க்கா. இன்னொரு பொருள் செம்மறியாடு. சரிங்களா? அடுத்து ரஞ்சித் அண்ணனுக்கு. உள்ள இருக்கீங்களா? சகி. சகி. எனக்கா மேம்? புரியல. சரி, ஹேமாக்கா சொல்லுங்கக்கா. சகி. அன்பாடா மேம்? என்ன சொல்றீங்க? சகினா நண்பனான்னு கேட்டேன். தோழிக்கா. இன்னொரு பொருள் சகிப்பு தன்மை மேம். அவ்வளவுக்கா. 2 சரி. அடுத்து சி. சீனா இகழ்ச்சி மேம். லட்சுமின்னு ஒரு பொருள் வரும்ல மேம். சூப்பர்க்கா. அவ்வளவுதான். அடுத்து ஜோதிகாக்கு. தடி.
தடினா தடித்தல் மேம். ம் காவலாங்க மேம். தடினா ஒண்ணு தண்டு குறிக்கும், இன்னொன்னு வெட்டுதல்னு ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? இதே தட்டுனா என்ன வரும்? ராதாக்கா சொல்லுங்க. தட்டு. ராதாக்கா லைன்ல இருக்கீங்களா? ஐயப்பன், ரஞ்சித் அண்ணா, சரி வேற யாரு சொல்றா? தட்டுனா என்ன வரும்? ரக்ஷனா சொல்லுங்க. தட்டு. மேம் தட்டுனா நம்ம சாப்பிடுற தட்டு ஒண்ணு, இன்னொன்னு இந்த தட்டாத தாளம் போடாத. இன்னொன்னு தட்டுதல் உரைத்தல் இந்த மாதிரி வரும்ல மேம். ஒண்ணு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய தட்டை சொல்லுவோம், இன்னொன்னு வந்து இந்த தட்டுறது தாளம் போடுறது சொல்லுவோம், தட்டிட்டே இருக்காதுன்னு சொல்லுவோமா, அந்த தட்டு ஒரு பொருள் வரும். இன்னொன்னு வந்து குற்றம்னு ஒரு பொருள். ஓகே மேம். இந்த தலைப்பு வந்து நம்ம படிச்சிருப்பீங்க ஏற்கனவே, இருந்தாலும் ஒரு புது புது வார்த்தைகள் வரும்போது என்ன இன்னுமா இருக்குன்ற மாதிரி இருக்கும். அது இவ்வளவு படிச்ச தலைப்பு இன்னும் இத சரியா வரல அப்படிலாம் நினைக்க வேணாம். இது கொஞ்சம் பறந்துபட்டது அப்படின்றதுனால எவ்வளவு படிச்சாலும் ஆன்சர் சொல்ல முடியலன்ற மாதிரிதான் இருக்கும். அதனால நீங்க அதுக்குள்ள எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம், சரிங்களா? கௌஷியக்கா, அக்கா உங்களுக்கு கேக்குறேன். வசி. மறுபடியும் சொல்லுங்க. வசி. வசினா வசித்தலாமா? வசித்தல்கா. இன்னொரு பொருள் மயக்கம். மலைன்னு ஒரு பொருள் இருக்கு, கூர்மைன்னு ஒரு பொருள் இருக்கு, வசித்தல் தங்குதல்னு ஒரு பொருள் இருக்கு. கூர்மை நமக்கு நல்லா தெரிஞ்சது மலை, இன்னொன்னு வசித்தல் தங்குதல். இது இல்லாம வாள்னு ஒரு பொருள் இருக்கதாவது சொல்றாங்க. வாள் புதுலகரம். இந்த வாளுக்கு என்ன பொருள்? கருவி. கருவி. பாதி பேர் கிளாஸ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் என்ன காணோம், ஐயப்பனை காணோம். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேக்குறேன். யாருக்கு அந்த கேள்வினா ஜோதிகாக்கு. ஜோ இல்லையா? சரி, அப்ப வந்து ஹேமா அக்காக்கு. கேக்குவாக்கா? கேளுங்க மேம். உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர், குழந்தைகள் மெதுவாக டேஷ் என்போம். ஆப்ஷன்: நடத்தல், நடுதல், நடவு. ரெண்டுக்கும் ஒரே பொருள், ஒரே சொல்லு வரணும். கேள்வி இன்னும் ஒரு தாட்டி மேம். உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர், குழந்தைகள் மெதுவாக டேஷ் என்போம். ஃபர்ஸ்ட் நடுதல் மேம், அப்புறம் நடத்தல் மேம். ஒரே சொல் தாக்க வரணும். ரெண்டுக்குமே நட மேம். ரெண்டுக்குமே நடாதான். அப்ப உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக நட என்போம்.
புரியுதாக்கா? கேள்வி என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இருபொருள் கொண்ட ஒரு சொல்லை தேர்வு செய்க. அடுத்து ஓகே மேம். ராஜ்மோகன் சாருக்கு, அன்னை தந்தையின் கை பிடித்து குழந்தை டேஷ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடைமொழி. ஆப்ஷன் வழக்கு, நடை, அழகு, நயம். மேம் ஆப்ஷன் திரும்ப சொல்லுங்க மேம். வழக்கு, நடை, அழகு, நயம். அழக மேம். நடை மேம். நடை. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடைமொழி நடை. சரிங்களா? இந்த ஓகே மாதிரி மேம். கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு வேணா கேட்கிறேன். அரசுக்கு தவறாமல் டேஷ் எழுத வேண்டும். ஏட்டில் எழுதுவது டேஷ் வடிவம். வரி விடுவோமா மேம்? மேம் வரி விடுவோமா? வரி விடுவோமா? ஆமா, வரி வடிவம் தான். இதே மாதிரிதான். நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ். தண்ணீர் நீச்ச தண்ணீர் குடி என்பது பேச்சு டேஷ். வழக்கு. அவ்வளவுதான், வழக்கு. இந்த மாதிரி வினானா இந்த தலைப்புல இருந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து 23ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஏஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நமக்கு இப்பதான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்து ஏஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்துவழக்கு பார்ப்போம். நான் பேசுறது கேக்குதுல? ரொம்ப மெதுவா கேக்குதா? மெதுவா கேக்குது. மேம் ஸ்லோவா கேக்குது மேம். சரி, ஓகே. ரொம்ப மெதுவா கேக்குதா இல்ல பரவாயில்லையா? மெதுவா கேக்குது மேம். சரி, வாங்க. வலுவுச் சொற்கள் சொல்லுங்க. கட்டிடம். கட்டிடம் சரியா, கட்டடம் சரியா? கட்டடம் மேம். கட்டடம் ரைட் மேம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டிடம், கட்டடம். எது சரி? கட்டடம் மேம். கட்டடம் தான் சரி. சரிங்களா? நாதஸ்வரமா நாகஸ்வரமா? நாகசுரம். நாகசுரம். நாதசுரம். சரிங்களா? இன்னொன்னு நாகஸ்வரம். எது சரி? நாகஸ்வரம் தான் சரி. சரிங்களா? நான் வந்து பேச்சு வழக்கு இருக்க வார்த்தைகள் சொல்றேன். நீங்க எழுத்து வழக்கு வார்த்தைகளை கடகடன்னு சொல்லிட்டு வாங்க. சரிங்களா? வாசல். வாயில் மேம். வாயில். பிடிக்கல. பிடிக்கவில்லை. ஒன். ஒன். அதான் சரி. ஒன்னதான் பார்க்க வந்தேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஒண்ணுன்னா உண்ணாமா. உன்னைதான் உண்மை சொல்றாங்க. ஓகே. இறங்கி. ரவுண்ட். ரெண்டு. ரெண்டு. இரண்டு மேம். இரண்டு. மத்தியானம். மதிய வேலை. பொழுது, மதிய வேலை. மதியம். அவ்வளவுதான். தேங்காய். 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 வரலை. வரவில்லை. வரவில்லை. ராத்திரி. இரவு பொழுது.
ஒத்தாசையாக. துணை. துணையாக. உதவியாக. புஞ்சை. புன்செய். புஞ்சை. வாரான். வருகிறான். வாரான்னா வரமாட்டான். ஓகே. நல்லா சாப்பிட்டான். நன்றாக சாப்பிட்டான். புன்ன முட்டடி. மூட்டடி. இது வந்து இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இருக்கு, அதாவது வட்டார மொழியில பேச்சு வழக்கு இருக்குல்ல, அதுக்கு எழுத்து வழக்கு சொல்லுங்க. புன்ன மூட்டடி. புன்னை மரத்தின் நிழல். சூப்பர். புன்ன மூட்டைன்னா புன்னை மரத்தின் நிழல். சுல்லை. சுல்லைக்கு உள்ளிருக்கு. உள்ளிருந்து. உள்ளிருந்து. நெருப்பு சுல்லைக்கு உள்ளிருந்து. சரிங்களா? வேசாடையாக. வேசடையாக. எழுத்து வழக்கு சொல்லுங்க. இது இந்த சொல்லுங்க மேம். வேசாடையாக. வேர்வையாகவா மேம்? வேசாடையாகனா சற்று கோபமாக. ஏச்சு. திட்டுதல். திட்டுதல். வாப்பா. அப்பா. அப்பா. அம்மாக்கு என்ன சொல்லுவோம்? உம்மா. உம்மா. நம்ம அம்மான்றத உம்மான்னு சொல்லியிருக்காங்க வட்டார வழக்குல. ஓகே. ரோசி. என்னது? உரசுதல். கீழத்தார். புன்செய்யின் ஒரு பகுதி. அணையம். நிறைவானது. நிறைவானது. சொலவட்டையில். தொலைவில். தொலைவில். அழுக்கம். அழுத்தம். சடைத்து குளித்து. சலிப்பாக. வரத்துக்காரன். புதியவன். மகுளி. சோற்று கஞ்சி. சோற்று கஞ்சி. சூப்பர். நீர்த்து பாகம். மேல் வயிற்று குடித்தல். மேல் கஞ்சி. பதனம். கவனமாக. காய்ச்சல். மிக பாத்தி மேம். ஓகே. மகுளி சொல்லியாச்சு. வரத்துக்காரன். குறுக்கம். தொலைவட்டையிலா மேம்? இல்ல, உங்களை எழுத்துளை கேக்குறேன். சிறிய பரப்பு மேம். சிறிய நிலப்பரப்பு மேம். சூப்பர். சிறிய நிலப்பகுதி. கடகம். பனை ஓலை பெட்டியா மேம்? அவ்வளவுதான். பனையோலை பெட்டி. கன்னியார் கோணம். பெயர் நினைக்கிறேன். பெயர். நிலத்தோட பேர், ஒரு வயக்காட்டோட பேரு. சரிங்களா? திருப்பி சொல்லுங்க. அம்மா எதக்கா திருப்பி சொல்ல? கடகம்னா ஓலை பெட்டிக்கா? இல்ல, அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னீங்களா மேம்? இதுதாக்கா இப்ப கடைசி. குறுக்கமாக்கா? இல்ல மேம், அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. அடுத்து இப்பதாக்கா சொல்ல போறேன். இன்னும் சொல்லல. சரி, ஒண்ணு பார்த்து வச்சுங்களே.
சரி, கடவு. கடவு. ஆப்ஷன் சொல்லுங்க மேம். கடவு சொல்லுங்க. படித்துறையா மேம்? துறைன்னு மட்டும்தான் கேக்குது. படித்துறையா? படித்துறை. அவ்வளவுதான், சூப்பர். கன்னியார் கோணம் இது கேட்டோம்ல, சரி ஓகே. இதுதான் மேம் கேட்டேன். ஏலாவில் இருந்து. ஏலாவில் இருந்து. ஏலாவில் இருந்தாங்க. இல்ல புக்ல இருக்கிறதுதான், இனிமேவே படிச்சு வச்சிருக்கணும்ல. தொலைவில் இருந்தா மேம். பெரிய வயலில் இருந்து. சரிங்களா? நான் ஒரு கூட்டு சொல்றேன், அதுல தவறானதா மாற்றி சொல்லுங்க. சரிங்களா? அக்கா இன்னும் வரல. அக்கா இன்னும் வரவில்லை. அக்கா இன்னும் வரவில்லை. ஓகே. எனக்கு இப்போதான் புத்தி வந்தது. எனக்கு புத்தி வந்தது. பொழுதுதான் புத்தி. எனக்கு இப்போதான் அறிவு வந்தது. புத்தி இல்ல, அறிவு. என்னோட வேலை படிக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்னுடைய வேலை படிப்பதுதான் என புரிந்துவிட்டது. என்னுடைய வேலை படிப்பதுதான் என்று இப்போது புரிந்தது. அவ்வளவுதான். என்னுடைய வேலை படிப்பதென்று எனக்கு புரிந்தது. நம்ம அடுத்த வார்த்தை சொல்றேன். இங்கே ஒருத்தரும் இல்லையே. இங்கே ஒருத்தரும் இல்லையே. இங்கு ஒருவரும் இல்லை. இங்க ஒருத்தரும் இல்லையே. இருக்கிறத மாத்தாம அப்படி சொல்லுங்க. நம்ம இஷ்டத்துக்கு வார்த்தையில மாத்தக்கூடாது. இருக்கிறது அந்த கொச்சை சொற்களை மட்டும் எடுத்துட்டு சரியான சொல்ல போட பாருங்க. சரிங்களா? நீ ஒன்னும் சும்மா வர மாட்டியா. நீ ஒன்றும். அவ்வளவுதான், சொல்லுங்க. நீ ஒன்றும் சும்மா வர மாட்டையா. அவ்வளவுதான். அங்க மாட்டியான்னு இருக்கும், இங்க மாட்டாயான்னு. ஓகே. சும்மாவுக்கு சும்மாவே வருமா மேம்? ஆமாங்க சார். வர மாட்டியேன்னு இருக்கும், அத வந்து மாட்டா டீக்கு பதிலா டா போட்டுருவாங்க. வர மாட்டையே அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்து சொல்லுங்க. ஆவாரம்பூ. ஆவாரம்பூன்றது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குல எப்படி இருக்கணும்? ஆவிரம்பூ. சரிங்களா? ஆவாரம்பூ இல்ல, ஆவிரம்பூ. ஓகே. அருகாமை. அருகில். அருகில். இன்னொன்னு அரு கண்மைன்னு போட்டிருக்காங்க. நம்ம அருகில் தான் நம்ம பிற இடத்துல படிச்சிருக்கோம், அதை வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா இந்த அருகண்மை வேணா பயன்படுத்திக்கோங்க. அருகண்மை. ஓகே. அடமலை. அடைமலை. அண்ணா கயிறு. அரையான் கயிறு மேம். மேம் அரையான் கயிறு. அரைஞான் கயிறு. ஓகே சார். அலும்பு. அழுந்தா மேம்? அழுந்து. அலும்பா மேம்? மேம் புரியவே மாட்டேங்குது. அரும்பா. இதைய கொஞ்சம் பேசணும் சார். நான் பேசினாலும் உங்களுக்கு புரியும். நீங்களே பேசிட்டே இருந்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு கேட்கும்? அலும்பு. கேக்குதா? இப்ப ஓகேவா சார்? இப்ப கேக்குது மேம். அலும்புன்னா சேட்டை செய்தா மேம்? அதுக்கு எழுத்து வழக்கு. எழுத்து வழக்கு. இந்த லூவ மட்டும் லீயா மாத்திடுறாங்க. அலிம்புன்னு.
அலிம்பு. ஓகே மேம். உலர்ந்து உலர்ந்து இந்த பருப்பெல்லாம் உலர்ந்த போடுவோம்ல, அந்த உலர்ந்து. உலர்ந்துனா உலர்ந்து. சரிங்களா? ஊரணி ஊருணி. ஊருணி மேம். ஊரணி அப்படின்னா இந்த ராக்கு மேல ரூ போட்டுக்கணும். ஊருணி. எடக்கு. இடக்கு மேம். சூப்பர். எடக்குனா இடக்கு. எலும்பிச்சை பழம். எலுமிச்சை மேம். எலுமிச்சை பழம் மேம். எலுமிச்சைக்கு எலுமிச்சை மேம். நான் சொல்றதே எலுமிச்சை பழம் தான். அப்ப என்ன வரும்? இடையில நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். நான் சொன்னதே சொல்லிட்டீங்க. நான் தான் எலுமிச்சை சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? தெரியல மேம். எலுமிச்சைன்னு தானே மேம் வரும். எலுமிச்சை பழம். நான் சொன்னது எலுமிச்சை பழம்னு சொல்லியிருக்கேன். தவறா? நீங்க என்ன சரிங்க. சொல்லணும்? எலுமிச்சை பழம். ஓகே மேம். இந்த லீ வந்து தவறு. லூதா சரி. ஓகே மேம். ஓகே மேம். ஒட்டதம். ஒற்றடம். சரிங்களா? ஓ இட் இரு ராடாயும் ஒற்றடம்னு வரணும். கண்ணாலம். கண்ணாலம். கல்யாணம் மேம். கல்யாணம். கல்யாணம். சரிங்களா? களவாணி. கலைவாணி மேம். கலைவாணி. கலைவாணிலாம் இல்ல, களவாணி. களவாணின்னு கலைவாணி தானே. களவாளி. சரிங்களா? களவாணின்றது களவாளி. ஒரு நபரை தானே குறிக்கும். வாணின்றது ஒரு நபரை குறிக்காதுல்ல. களவாணின்றது தவறு. களவாளி. சரிங்களா? ஓகே. ஒரு நபரை குறிக்காத மேம். இங்க ஒரு நபரை குறிக்காம அது என்ன ஒரு பொருளை குறிக்குதா மேம்? ஒரு நபரை குறிக்கிறதுக்கு என்ன வார்த்தை சார் பயன்படுத்துவோம்? களவாணின்னு சொல்லுவோம் மேம். அப்படித்தானே மேம்? இதுல எது ஒரு நபரை குறிக்கும்னு எனக்கு சொல்லுங்க. இந்த 3 வார்த்தைகள்ல எது ஒரு நபரை குறிக்கும்? களவாணின்னு தானே மேம்? சார் ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? தெரியுது மேம். 3 வார்த்தை எழுதியிருக்கனா இல்லையா? எழுதிருக்கீங்க. இந்த 3ல எது நபரை குறிக்கும்? அலை. ஆலை. அதான் மேம். வேற யாராவது சொல்லுங்க. இந்த 3ல எது ஒரு நபரை குறிக்கக்கூடிய சொல்லு? பொதியில் மேம். பொதியில். இதுதான் ஒரு நபர். ஆள், அவர், இவர் சொல்ற ஒரு நபரை குறிக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது இங்க களவாளின்றது சரியா, களவாணின்றது சரியா? ஓகேவா சார்? களவு ஒரு நபர். அவர், இவர்னு ஆள்னு சொல்லுவோமோ, அதனால களவாளின்னு வந்திருக்கு. நம்ம இந்த பேச்சு வழக்குல களவாணின்னு நீன்னு மாத்திட்டோம். நீ அதாவது ரன்னகரம். சரி, தன்னகரம். இது வந்து தப்பு. இதுதான் சரி. களவாளி தான் வரணும். கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை. கறிவேப்பிலை. அவ்வளவுதான். கறிவேப்பிலை. ஒண்டியாய். ஒன்றியாய். ஒன்றியாய். ஒண்டியாய்னு வராது. ஒன்றியாய். ஓகேங்களா? உசிர். உயிர். உயிர். இகழ்ச்சி. இகழ்ந்துன்னு வருமா மேம்?
இதுக்கு எழுத்து விளக்கம் மாத்தி சொல்லுங்க சார். இகழ்ச்சி. இகழ்ச்சி. இட்டுக்கு பதிலா. இமயமலை. இந்த இட்டுக்கு மேல இச்சு போட்டா அவ்வளவுதான், இகழ்ச்சி ஆயிரும். ஓகே, அடுத்து வந்து இமயமலை. மாயமலை. இமயமலை. மைய வரக்கூடாது, இமயமலை. இமயமலை இருக்குல்ல, மைக்கு எடுத்துட்டு இமயமலைன்னு போடணும். சரிங்களா? இருமல். இரும்பல். இரும்பல்ன்றதுதான் தவறானது, இருமல் சரியானது. சரிங்களா? காக்கா. காக்கா. காகம் மேம். காகம். காக்கை. சரிங்களா? காகம் இல்லைன்னா காக்கை. வேஷ்டி. வேஷ்டி சட்டை போடுவோம்ல, வேஷ்டி. வேட்டி. வேட்டி. ஓகே. வைக்கல். கோல். வைக்கோல். அவ்வளவுதான், சூப்பர்க்கா. வடவம். வடவம். வடகம். அவ்வளவுதான், வடகம். வடவம் வாக்கு பதிலா கா போட்டுக்கணும். வடகம். வடவம். இதுல இந்த வகரத்துக்கு பதிலா கா போட்டுக்கணும். வடகம். நாத்தம். நாச்சம். நவாப்பழம். நாவல் பழம் மேம். நாவல் பழம் மேம். சூப்பர், நாவல் பழம். தீவாளி. தீபாவளி மேம். தீபாவளி மேம். ஜாமந்தி. ஜாமந்தி. சாமந்தி. சாமந்தி மேம். செவ்வந்தி. சரிங்களா? ஜாமந்தில செவ்வந்தி. சிலவு. செலவு மேம். செலவு. சிகப்பு. சிவப்பு மேம். சாம்பிராணி. சாம்புராணியா மேம். சாம்பிராணி. சாம்பிராணி. அவ்வளவுதான். சரி, இந்த டாபிக்ல இருந்து ஆளுக்கு ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்றா? இந்த பேச்சுகள் எழுத்துக்கள். பேச்சு வழக்கு எழுத்துலன்னு சொல்றேன். கொஸ்டின் கேட்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் ரக்ஷனா ஒரு கொஸ்டின் கேளுங்க. யார் கேக்குறீங்க? மேம் நான் கேக்குறேன் மேம். மேம் நான் சரி, கேளுங்க சார். சரி, யாராச்சும் ஒரு ஆள் கேளுங்க. கன்னியார் கோணம் அப்படின்னா என்னது மேம்? ரக்ஷனா. ரக்ஷனா கேக்கலையா நீ பேசுறது? வயக்காட்டின் பெயர்க்கா? ஓகே. இப்போதான்டா கேக்குது. எச்சல் அந்தவண்ணா மேம்? யாருக்கு யாருக்கு கேக்குறேன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஹேமாக்காக்கே கேக்குறேன் மேம். ஹேமாக்கா உங்களுக்குரியதுதான். ஏழை எளியவன். ஓகே மேம். அடுத்து ராஜு சார். சொல்லுங்க மேம். நீங்க யாருக்காச்சும் கேளுங்க சார். ஐஷு கூட கேளுங்க. ஐஸ்வர்யா மேம். விடியற் காலை மேம். விடியற் காலை அப்படின்றது விடியங்காலையா சார்? மேம் விடியற் காலை அப்படின்ற விடியற் காலைன்றதுக்கு
அதான் விடியற்காலை கரெக்ட் தானங்க சார்? கேக்குறாங்க சார். மேம் காலை பொழுதுன்னு வரும்ல மேம். பேச்சு விளக்கு எழுத்து விளக்குல மேம். ஓகே சார். விடியங்காட்டி அப்படின்றதுக்கு காலை பொழுதில் தானே மேம் வரும். வெள்ளங்காட்டின்னு வருது சார். விடியற்காலைனா விடியற்காலைன்னு வரும் சார். ஓகே மேம். அந்த வார்த்தையே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுல ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகாம இருக்காது. ஆனா பெரும்பாலும் எனக்கு அந்த குட்டி குட்டி தகரத்தை ரகரமா மாத்துறது, ரகரம் தகரமா மாத்துறது, நகரம் லகரமா மாறுறது, இதுதான் நடக்கும். சரி. அடுத்து கேக்குறேன் மேம். ஓகே சாருக்கு கேக்குறேன் மேம். வலது பக்க சுவர் இருக்குங்க சார், இதுல சரியான எழுத்து வழக்கு எதுங்க சார்? வலது பக்க சுவர், இதுல சரியான எழுத்து வழக்கு. திரும்ப ஒரு சொல்லுங்க. வலது பக்க சுவர். வலப்பக்க சுவரில் மேம். கரெக்ட் சார். சுவற்றில் இல்லாம வலப்பக்க சுவரில் எழுதணும் மேம். சூப்பர் சார். அடுத்து ஐஷுவே வந்து வேணாம், கௌஷியக்கா வந்து திவ்யாக்கா கேளுங்க. கௌஷியக்கா திவ்யாக்கா இருக்கீங்களா மேம்? நான் கேட்கவா மேம்? சரி ஓகே மேம். பேரனுடைய எழுத்து வழக்கு என்ன மேம் வரும்? பேரனுடைய எழுத்து வழக்கு பெயரன் மேம். பெயரன் வரும் மேம். நிமிஷம், யார் அவங்களுக்கு கேக்குறாங்களோ அவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. ஐஷு நீங்க யாரு கேக்குறீங்க? திவ்யா மேம்க்கு மேம். அப்புறம் இதுக்கு எல்லாம் பதில் சொல்றீங்க? நீங்க யாரு பேசுறீங்க கேட்க மாட்டேது. சொல்லுங்க, கேளு. வேற கொஸ்டின் கூட கேளுங்க ஐஷு. மேம், மனதில் பதிந்ததுன்னு ஒரு வார்த்தை இருக்கு மேம். அப்ப அதோட எழுத்து வழக்கு என்ன மேம் வரும்? திவ்யா மேம். மனத்தில் பதிந்தது. கரெக்ட் மேம். திவ்யாக்கா நீங்க வந்து முத்தக்கா கொண்டு கேளுங்கக்கா. மேம் எதுவுமே கேட்கல. கேட்கலக்கா அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. கௌஷி அக்கா. சரி முத்து அக்கா, லாஸ்ட் கொஸ்டின். முத்து அக்கா நீங்க மட்டும் ஒரு கொஸ்டின் கேளுங்கக்கா. தவறைன்னு சொல்றோம்ல மேம், அது எப்படி மேம் எழுத்து வழக்குல எழுதுறது? அவற்றை. கரெக்ட். குந்த இந்த சொல்லுக்குரிய பொருள் என்ன? குந்த உட்கார. கந்தம் கந்தம். யார் சொல்லுங்க, யார் சொல்லுது? ரக்ஷனா சொல்லுச்சுன்னு நினைக்கிறேன். கந்தம்னா மனம். மிசை. மிசை மிசை. வேலை. இதே விசனம். கவலை. சரளம். ஓகே. குழியி. எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். ஈஸியா இருக்கலாம் கேக்குறேன். கேளுங்க, சொல்லுங்க. புக்ல கதை இது. சரி, வெளியே ரொம்ப போனா எல்லாம் ஆஃப் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு புக்ல கதை கேட்டுட்டு இருக்கேன். குழியினா என்னது? ஒன்று கூடி.
சாலம். சாலம்னா ஆச்சாமரம். 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 கோழினா கேட்கல மேம். கோழி. கோழினா அரச மரம். ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகலைன்னா சொல்லுங்க, நான் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கேன். டிஸ்பிளே ஆகல மேம். அதான்டா பார்த்துட்டேன், அப்பா எழுதிக்கிட்டு இருக்கேன். கூலி. ஏதோ சொன்னீங்க, அரச மரம். சரியா? புனரியோர். தேண்டோரம். தந்தவர். புனரியோர் என்னது? தந்தவர் மேம். தந்தவர். ஓகே. கமுகு. பாக்கு மேம். தூண்கள். பாக்கு. கூண்டா என்னது? ஓகே. பனை. பனை. மூங்கில் மேம். மூங்கிலா? 3 சுழினைனா மூங்கில் தானே மேம். பனைனா பனைனா மூங்கில் ஒரு பொருள், முரசுன்னு ஒரு பொருள் இருக்குல்ல, முரசு. ஓகே. புலை. சிறப்புலகரம். புலை. மைக் ஆன் பண்ணிட்டு பொறுமையா சொல்லுங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. துளை மேம். துளை. துளை. துளைனா துளை இல்லைன்னா சாளரம்னு ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? ஓகே. வெற்றம். வெற்றம். பசு மேம். வெற்றம். வெற்றி. ஸ்கிரீன் பாருங்க, வெற்றம்னு போட்டிருக்கேன். வெற்றம்னா ஸ்கிரீனே தெரியல மேம். இப்படி கட் ஆகுதுன்னு தெரியலையே. அப்போ சொன்னப்ப ஆன் ஆச்சுல்ல, ஆன் ஆக மாட்டேது. சரி, தெரியல என்னன்னு. சரி சொல்லுங்க. நிருமித்த. உருவாக்கிய மேம். உருவாக்கிய. வட்டம். எல்லை. மடிவு. சோம்பல். அடிசில். சோறு மேம். கொழுநிதி. திரண்ட நிதி. சிறந்த நிதி. குறைந்தவர். விசும்பு. வானம். வாய்வெறியி. வாய்க்குளறுதல். சொல்லினால் வாய்க்குளறுதல். ஓகே. மதலை. தூண். தூண். போல. சிறப்புலகரம். போல. விளக்க. களனி. வயல். வெறுப்பு. மலை. மலை. வைப்புலி. சேமித்து வைக்கப்படும் இடம். காவற்புரை. காவற்காற்று. மேம் மைப்புலின்னு என்ன மேம்? திரும்ப சொல்லுங்க. பொருள் சேமித்து வைக்கப்படும் இடம். ஓகே மேம். சொன்னது கொஸ்டின் ஒரு தடவை நல்லா சொல்லுங்க மேம். கடைசியா சொன்னதா? காவற்புரை. சிறைச்சாலை. அவ்வளவுதான், சிறைச்சாலை. தகளி. தகளி. விளக்கம். அகல் விளக்கு. மடமகள். இளமகள். இளைய மகள். முரளும்.
ஒலிக்கும். தராமை. தவறாமை. வாரி. வழங்கி. வருவாய். வாரினா வறுமை. வறுமைன்ற வருமானம் வருவாய். ஒட்டாது. தட்டுப்பாடு. வைகுக. தங்குக. யானர். புது வருவாய். ஓர்ப்பு. நல்லறிவு. ஓர்ந்து அப்படின்னா நினைத்து. ஓர்ப்புனா நல்லறிவு. ஓர்தல்னாதான் நல்லறிவு. ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல். ஓகேவா? பொறை. பொறுமை. நமன். யமன். மீதி பேர்ல என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா? எழுந்துச்சு வாங்க. முன்னீர் வடு. கடல். ஓகே. சாடு. புரியல. பக்கமா மேம் சாடுனா? சாடுனா பாய். இன்னொன்னு குற்றம் சாட்டுறது அதை சொல்லுவோம். இங்க வந்து பாய்னு ஒரு பொருள் இருக்கு. சாட்டுனா பாய். தண்டா. ஓயாத. சூப்பர். ஓயாத. யானர். புது வருவாய். ஒரிய. அஞ்சிய. அஞ்சியா? வெறிய. அஞ்சுனா கேட்கறது ஒரிய. நோய் நீங்கிய மேம். சூப்பர். நோய் நீங்கியக்கா. துஞ்சல். சோம்பல். உம்பர். மேலே. வண்ணம். 2 சுழியின் வண்ணம். அழகு. அழகு. வண்ணம் 2 சுழின்னா அழகு. ஓகே. அமலன். அமலன்னா யாரு? குற்றமற்றவன். அமலன்னா ராமன். குற்றமற்றவன். ஓகே. நளிர்கடல். இந்த கடல். ஒலிக்கும். எல்லாரும் ஆன்சர் பண்ணா தயவு செஞ்சு ஆன் பண்ணி சொல்லுங்க. மலு. கோடரி. வசி பார்த்தோமா? அந்த வசிக்கு இன்னொரு பொருள் கொடுத்திருக்காங்க. என்னன்னா உயர்ந்தன்னு பொருள் சொல்லியிருக்காங்க. வசின்னா உயர்ந்த. சரிங்களா? நவமதி. புதுமையான ஒளிமயமான அறிவுன்னு பொருளாமா. கமலம். மேனி. மேனி சொல்லிட்டீங்களா? அடுத்தது மாதவர். மேனி உடல் தாக்கா. நான் எனக்கு ஏனின்னு கேட்டுச்சு மேம். சரி. இத சொல்லுங்க. முறிவு. பெரிய ரகரம். முறிவு. முறிவுனா ஒல்காமை. விலகாமையா மேம்? ஒல்காமைனா தளராமை. இப்ப எந்த புக்லன்னு சொல்றேன்னு சொல்லிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நமக்கு தெரியுதுன்னு பார்த்துட்டு தெரியாதவே படிச்சுக்கோங்க. 12th ஓல்டு புக்லன்னு கேட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? காண்டி.
காண்டி. வயிறு மேம். பண்டினானா பாண்டி. வயிறு, பாண்டி வட்டம். பாண்டினான வயிறு. நான் கேட்டது காண்டி. காண்க. காண்டினா காணுகன்னு பொருள், சும்மா பாக்குறது. ஓகே. அடுத்து வந்து கரிந்து. கரிந்து நம்ம என்ன பேசிருப்போம்? கரிந்து 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 சொல்றாங்க. கரிந்துனா கருகி போறது. ஓகேங்களா? மாமணி கரசு. அடுத்து வந்து அலங்கு. குன்றா அலங்கு. மாமணிக்கரசிக்கு என்ன மேம்? புரியல. மாமணிக்கரசிக்கு என்ன மேம்? சூடாமணி. Okay, ma'am. அலங்குக்கு வந்து அசைத்தல் அல்லது ஒளி மிகுந்திருத்தல் இந்த பொருள்ல வரும். ஓகே. ஊர் பெயர்கள் மறுபு பார்த்துருவோம். நமக்கு நேரம் கம்மியா தான் இருக்கு, டக்குன்னு முடிச்சிடலாம். திருமயம். குன்றக்குடியாம். திருமெய்யம் தான் திருமயம் சொல்றாங்க. சரிங்களா? Okay. திருப்புவனம். திருப்புவனம். பூவனம் இருக்கு, அந்த பூக்குறியில வந்து நெடிலா சொல்லிருக்காங்க. திருப்பூவனம். சரிங்களா? ஓகே Okay, ma'am. சத்திமுத்தம். சத்திமுத்தம். சத்திமுத்தம் கேக்குதுல? சத்திமுத்தம். கொஸ்டின் Yes, ma'am. Yes, ma'am. சத்திமுத்தம். சரி, தெரிஞ்ச பேரா முத கேக்குறாரு, சொல்லுங்க. திருச்செந்தூர். திருச்சீரழகம். அவ்வளவுதான். சென்னைப்பட்டினம். சென்னை. சென்னை. கட்சி. 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 காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். பல்லாபுரம். பல்லாபுரம். பல்லவபுரம். இப்ப இருக்கிற பேரா? பல்லாவரம். சரிங்களா? திருநெல்வாயில். திருநெல்வேலியா மேம்? திருநெல்வேலி. அதுக்கு இப்ப என்ன பேர் மாத்திருக்காங்க? மாத்தல, ஆனா மாத்திர. சிவபுரி அப்படின்னு சொல்றாங்களாம். சிவபுரி. இது என்னன்னு எனக்கு வித்தியாசமா தான் இருக்கு. இது இருக்கட்டும், டவுட்ல வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லுங்க. பாலையூர். பாலையூர்னா பாலூர். சரிங்களா? ஆரூர். திருவாரூர். ஓகே. பூலக்கடை தெரு. பூளை கடை தெரு. கூளை கடை தெரு. சூப்பர். திருவையாறு. திருவையாறு. தன் செய்யாரா மேம்? செய்யாரா மேம்? என்ன சொல்றீங்க? கேட்க மாட்டுது. திருவையாறுனா செய்யாரா மேம்? இப்போ கேக்குதா? கேக்குது மேம். கோதைபுரி. சொல்லுங்க.
போதை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேம். சூப்பர், ஸ்ரீவில்லிபுத்தூர். இதே வையாபுரினா ஸ்ரீவில் இது பழனி எப்படி சொல்றாங்க? வையாபுரினா பழனி. அல்லிக்கேணி திருவல்லிக்கே. சூப்பர், திருவல்லிக்கேணி. மணவில் ஊர் பேர்ல பெருசா நம்ம கேட்டது இல்ல. மணவில், மணப்பாறையா மேம்? மணவூர்னு சொல்றாங்க. மணவூர் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. கவர்மெண்ட் மெட்டீரியல் ஏற்கனவே படிச்சிருப்பீங்கல்ல, அதுல தப்பு விட்டுறக்கூடாது சரிங்களா? திரு ஆவின்குடி பழனி. அதுவும் பழனி தான். தஞ்சையூர் தஞ்சாவூரா மேம்? தஞ்சாவூர். கரிவலன் வந்த நல்லூர் கருவை. கருவநல்லூர். சூப்பர். பதிவா கருவைன்னு மாறிடுச்சு. சோழநாடு வண்ணாரப்பேட்டை. அன்னை மேம்? வைகுண்டம் ஸ்ரீவைகுண்டமா மேம்? ஸ்ரீவைகுண்டம் இல்ல வைகுண்டம். சரிங்களா? ஓகே. பாலாறு பாலி மேம். பாலி. ஓகே. மதுரை மதுரை. மதுரை. சேயூர் கேக்கல மேம். செய்யூர் செய்யூர் செய்யூரா மேம்? இப்போ கேக்குதா? கேக்குதுங்க மேம். சரி, நம்ம இப்படி இது கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கலை மறு பெயர்கள் இருக்கும்ல, அது ஒவ்வொரு ஆளும் ரெண்டு ரெண்டு மட்டும் சொல்லுங்க. கடகடன்னு சொல்லுங்க. கேள்வி கேட்க வேணாம். கேள்வி பதில் நீங்களே ஒரு ஆள் ரெண்டு மட்டும் சொன்னா போதும். ஃபர்ஸ்ட் ரக்ஷனா ஸ்டார்ட் பண்றீங்களா? எஸ் மேம். பொறுமையா தெளிவா மைக்கான் நெக்ஸ்ட் சொல்லுங்க. கடகடன்னு சொல்ல வேணாம். ஏன்னா ஏற்கனவே ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. மெதுவாவே சொல்லுங்க. மகிசூர் அல்லது எருமைக்குடி அப்படின்னா மைசூர். எருமையூர் மேம். மகிசூர் அல்லது எருமையூர் அப்படின்னா இது மைசூர். கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கு சொல்லவா மேம்? கவர்மெண்ட் மெட்டீரியலுக்கு அது மட்டும். ஓகே மேம். புதுவை அப்படின்னா புதுச்சேரி. புதுவை புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. சூப்பர். ராஜகுமாரிக்கா? அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இல்லையே மேம், இருக்கிறதா? ஈஸியான ஏதாவது வேர்ட் தான் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு. அதுல ஏதாவது மயிலாடும்பாறைனா அந்த மயூரம் மேம். மயிலாப்பூர்னா மயிலே தானே? ஆன்லைன் கிளாஸ்ல நோட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த நோட்ஸ்ல கவர்மெண்ட் மெட்டீரியல். எஸ் மேம், அதான் சார். மயிலாடும்பாறைனா மயூரம், மயிலாப்பூர்னா மயிலே. ஓகேக்கா. ஜெயந்தி? சரி மேம், நான் கேட்கவா மேம்? குளித்தலைனா குளிர் தண்டலை. செங்கல்பட்டுனா செங்கழுநீர் பட்டு செங்கை. ஓகே. ஹேமாக்கா சொல்லுங்கக்கா. வெற்றிலை குண்டு. வெற்றிலை குண்டு அப்படின்னா என்னதுன்னா வத்தலை குண்டுன்னு அர்த்தம் மேம். வரகுண மங்கை அப்படின்னா நத்தம்னு அர்த்தம் மேம். சூப்பர்க்கா. ஐஷு? மேம் பழவேற்காடு, அந்த இந்தலாம் இருக்கும்ல மேம், சிறப்புலா, அந்த பழவேற்காடுனா புளியங்காடு மேம். மேம் என்கிட்ட அந்த மெட்டீரியல் இல்ல மேம், நோட்டும் இல்ல மேம்.
ஏன் எழுதலன்னு சொல்றீங்களா இல்ல வெளியே இருக்கேன்னு சொல்றீங்களா? வெளியில இருக்கிறேன் மேம், அதனால எனக்கு தெரியல மேம். ஓகே ஓகே. நாகலட்சுமி. திருச்செங்கோடுனா மேம் திருக்கோடி மாட செங்குன்று மேம். அதுக்கடுத்து வந்து இப்ப ஏன் சொல்ல சொல்றீங்கன்னா எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம மறந்துருந்தாலும் ரீகால் பண்ற மாதிரி தானே. அடுத்து சொல்லுங்க. கோடம்பாக்கம்னா கோடலம் பாக்கம் மேம். கோடலம் பாக்கம்னா கோடம்பாக்கமா மலிவு இருக்கும். ஓகே சூப்பர். அனிதாக்கா. இல்லம்மா. முத்து அக்கா. சிங்களாந்தபுரம் மேடம். சிங்களாந்தபுரம். சிங்கை. சேந்தமங்கலம். சேந்தை. சரி. ஓகே மேம் நான் கேக்குறேன் மேம். சொல்லுங்க. பைம்பொழில். பைம்பொழில். பம்பு. பம்பொழி. பொழிலாச்சி அப்படின்னா பொள்ளாச்சி. சூப்பர்க்கா. ஆதிலட்சுமி அக்கா நீங்க எழுதிருக்கீங்களாக்கா? எழுதியிருக்கேன் மேம். மேம் சின்னத்தரிப்பேட்டை அப்படின்னா சிந்தாரிப்பேட்டை மேம். கூரை நாடுனா கொரநாடு மேம். ஓகேக்கா. ராதாக்கா. பிரேமாக்கா. சோழநாடு. சோநாடு. உசிலம்பட்டி உசிலை. இனி யாரும் சொல்லாம இருக்கீங்களா? ராஜ்பவன் சார் சொல்லிட்டீங்களா? மேம் சொல்லலாம் மேம். வானவன் மாதேவி மேம். மானாம்பதி மேம். கசத்தலாறு கயத்தாறு மேம். ஓகே சார். ஜோதிகா சொல்லுங்க. மேம் சேதுராயன் புத்தூர்னா சேராத்து மேம். நாங்குநேரினா வானமாமலை. ஓகே. ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ நான் கேட்குறேக்குல பதில் சொல்லுங்க. இடைமருதில். விடைமருதூர். திருவிடைமருதூர். திரு எலும்பியூர். சரி திரு எறும்பியூர். திருவெரும்பூர். சரிங்களா? திருவெரும்பூர் மேம். திருவெரும்பூர். நான் சொன்னது திரு ஏ வரணும். எறும்பியூர் வரும். உங்களுக்கு வந்து திருவெரும்பூர் வேவாயிரும். திருவெரும்பூர். நீலமலை. நீலகிரி. மணவை. மணப்பாறை. மணப்பாறை மேம். மணப்பாறை. சிங்கை. சிங்களாந்தபுரம் மேம். சிங்காநல்லூர் மேம். முகவை. ராமநாதபுரம். ராமநாதபுரம். வைத்தீஸ்வரர் கோவில். புள்ளிருக்குமங்கை. என்ன சொல்றீங்க? புள்ளிருக்கும் வேலூர். நம்ம இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் கூட படிச்சிருக்கோம். புள்ளிருக்கும் வேலூர்ல வீற்றிருக்கும் பெருமானதான் குழந்தைய பாவிச்சு பாடியிருப்பாங்கன்னு அதுதான். அவினாசி. பூக்கோழியூர் மேம். புக்கொலியூர். சூப்பர். ஒத்தகமந்து. ஊட்டி. உதகமண்டலம். உதகை. ஓகே சூப்பர். முக்கூடல். பேரி. புல்லமங்கை. பசுபதி கோயில் மேம். சூப்பர். பசுபதி கோயில். கோழியூர்.
உறையூர். மாநகரம். முகுநர் உறையூர். கோழியூர்னா உறையூர். ஊர்னா சரிங்களா? கோழி. முகுநர்கள். கேனக்கல். ஒகேனக்கல். திண்டீஸ்வரம். எடுக்கல மேம். பைம்பொழில். பைம்பொழில். பம்புலி. ஆற்றூர். ஆரூர். 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 ஓகே, அவ்வளவுதான். மீதி எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம இந்த அழகு 2 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸ், அதாவது வர வியாழக்கிழமை உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திருக்குறள் மட்டும் பார்த்துட்டு வரீங்க. எனக்கு தெரிஞ்ச திருக்குறள் யாருமே சரியா படிக்கல. மொத்தம் எத்தனை 25 அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? 20. கம்மியா தான் இருக்கு. 20 அதிகாரம்னா ஒரு அதிகாரத்துக்கு 5 நிமிஷம் அந்த மாதிரி வச்சோம்னா கண்டிப்பா முடிச்சிடலாம். எப்போ அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து கேட்க டான்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். அதனால ஏன்னா நம்ம இங்க திருக்குறள் படிக்கிறது உங்களுக்கு யூனிட் 8க்கும் முக்கியமா இருக்கும். மொத்தத்துக்கே அழகு 7க்கு 15 மார்க் தானே. அதுல திருக்குறளுக்கு ஒரு தனி கிளாஸ்ன்னு யோசிக்க வேணாம். இங்க திருக்குறள் படிச்சோம்னா அது நமக்கு யூனிட் 8ல வர திருக்குறளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே தான் இருக்கும். அழகு 7ல இருக்கிற இந்த 20 அதிகாரங்களையும் ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் செக்ஷன் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் கரெக்டா வந்துடும். நெட்வொர்க்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எல்லாரும் பிரிஸ்கா ஆன்சர் பண்ணுங்க. நம்ம நல்லா படிச்சுட்டு வந்தோம்னாலே தூக்கம் வராது. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவோம். அதனால படிச்சுட்டு கிளாஸ்க்குள்ள வாங்க. கிளாஸ்க்குள்ள வந்துட்டு மைக்கே ஆன் பண்ணாம தூங்கிட்டு இருக்க கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி பண்ணாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் போய் நான் சொன்னேன்னு சொல்லி எழுப்பி விடுங்க. சரிங்களா? சவுண்ட் தான் மேம் கொஞ்சம் கம்மியா கேக்குது. சரிக்கா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னன்னு ஸ்கிரீன் தெரியல மேம். ஸ்கிரீன் தெரியல மேம். தெரியுது சார். நான் என்ன பண்ணேன், 3 தடவை ஷேர் பண்ணிட்டு இது கட்டாயி போகுது. நான் அதை என்னன்னு பாக்குறேன். ஷேர் ஆகிட்டு இருக்குன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு அங்க எல்லா வார்த்தையும் பிடிச்சி எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒண்ணுமே உங்களுக்கு கேட்கா தெரியல. சரி, ஓகே. நான் அதை என்னன்னு நெக்ஸ்ட் கிளாஸ் செக் பண்ணி சொல்றேன். இங்க டவர் கம்மியா இருக்கு போல. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. கிளாஸ் நிறைய செஞ்சுக்கலாம். நீங்க போய் படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து வேற வியாழக்கிழமை தமிழ் கிளாஸ்ல ஃபுல் திருக்குறள் ரிவிஷன். சரிங்களா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம்.